நண்பர்களே, குழந்தை பாக்கியமும் குலதெய்வமும் 3000-4000 பேருக்கு மேல குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, இந்த பூர்வீகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த பூர்வீகம் நமக்கு என்ன செய்கிறது, குலதெய்வம் என்பது என்ன, நாம எப்படி வழிபாடு செய்தால் அந்த பித்ருக்களால் வரக்கூடிய தோஷங்கள் குறைக்கப்பெற்று பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்திலும் ஒரு முதன்மையான இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னிட்ட கேட்டவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன். நிறைய விரிவான வீடியோவும் நிறைய போட்டிருக்கேன். நம்முடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குற போது இதற்கான விடைகள் கிடைக்கும். இதை நம்ம எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அதில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தான் குலதெய்வம், குலதெய்வம் தான் முன்னோர்கள். முன்னோருடைய ஆசீர்வாதமும் அந்த தோஷங்களும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.